வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் போச்சு. என்னங்க டாஸ்க்கா? என்ன டாஸ்க்கா? ப்ரொமோஷன் டாஸ்க் தான். ப்ரொமோஷன் டாஸ்க்கா? ஏற்கனவே இந்த தீபக் வந்துட்டு எப்படியும் வந்து இந்த அருண் அதுக்கப்புறம் விஜய் விஷால் இவங்க தானே சொம்பு தூக்குவார். இல்லை இனிமேல் அதை பண்ண முடியாது. ஏன்னா நேற்றே வந்து ஜாக்லின் போட்டு பொழந்துட்டாங்க இல்லையா. இந்த வாட்டி ஒரு சூப்பரான ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுத்தாங்க. என்னென்னா, ஜட்ஜாக நீங்கள் வேணால் இருந்துக்குங்க, ஆனால் கூட இருக்கிற 2 ஜட்ஜாக நாங்கள் தான் இருப்போம்னு சொல்லிட்டு மஞ்சரியும் ஜாக்லின் போய் நின்ட்டாங்க. மனுஷனால் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் 2 டீமே சூப்பராக பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டீம் ஏல யார் இருந்தாங்கன்னா முத்துக்குமரன், சத்யா, ரஞ்சித், ராணவ், சௌந்தர்யா, ரயான். டீம் பியில் பார்த்தீங்கன்னா விஷால், தர்ஷிகா, அருண் பிரசாத், பவித்ரா, ஜெஃப்ரி, அன்ஷிதா. எப்படியும் விஷால் டீமுக்கு தான் வரும்னு நினச்சேன். அங்கே தான் ஒரு பெரிய செக்கை வந்துட்டு ஜாக்லின் மஞ்சரி வச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு. அவர் மூஞ்சே நல்லா இல்லை. நேற்றுலாம் சுவிட்சா மாதிரி இருந்தார் தீபக். இன்றைக்கி வந்து சிச்சா மாதிரி இல்லை, பொறிச்சா மாதிரி ஆகிப்போச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முத்துன் சத்யா ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதேமாதிரி ரஞ்சித்தன் ராணவ் அந்தளவுக்கு பெருசாக பண்ணல. சௌந்தர்யா அண்ட் ரயான் சூப்பராக பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஷால் அண்ட் தர்ஷிகா ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க. கொஞ்சம் ஓவர் ஆட்டி மாதிரி இருந்தது. அருண் பவித்ரா அது நார்மலாக இருந்தது. அது ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலாக இருந்தது. ஜெஃப்ரி அன்ஷிதா பண்ணது பெருசாக இம்பாக்ட் மாதிரி தெரில. ஸோ அதன்படி பார்க்கும்போது அங்கே வந்து குமரன் டீம் தான் வந்து வின்னர் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. எது எப்படியோ ஜட்ஜை மாற்றுறவுடனே நம்மளுக்கு தீர்ப்பும் வந்து நல்லதாக கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு எப்படி யோசிக்கலாம்? நம்ம பேசாமல் வந்து விஜய் சேதுபதியை மாற்றிட்டு கமலஹாசன் அவரை போட்ட தீர்ப்பு நல்லா கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு தோணுனா நான் அதுக்கு ஒன்றும் பொறுப்பாக முடியாது. சரி, நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.